சில மாதங்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு முக்கிய நகருக்கு விதமான கூட்டங்களை நடத்தி சென்றிருந்தோம். கூட்டங்கள் முடிந்தன. நான் வரும் முன்பு என்னை சிலர் பார்க்க விரும்பினார்கள். அவர்களை பார்த்தேன். ஒரு கண்ணியமான குடும்பம், ஏராளமான செல்வம். அதில் ஒரு பெண், அழகிய தோற்றமுடையவள், ஏராளமாய் படித்திருந்தாள். அவளிடம் நான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? ஐயா, படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஆசை எனக்கு நிறைவேறவில்லை. நான் ஒரு சிறந்த சினிமா நடிகையாக மாற வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த ஆசை நிறைவேற முடியாததினால் ஒரே துக்கமாயிருக்கிறது. எனக்கு ஒன்றிலும் மனம் போக மாட்டேன் என்கிறது. ஒரே துக்கமாயிருக்கிறது, ஒரே டிப்ரெஷனா இருக்கிறது என்று சொன்னார். லௌகீக துக்கம். மற்றொரு சமயம் அதே போல் வேறொரு பெண் என்னை பார்க்க வந்தாள். அவளும் அழகிய தோற்றமுடையவள். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? என் கால்களில் விழுந்து, என் மடியில் விழுந்து புரண்டு அழுதாள். அவள் சொன்னாள், நான் திரைப்பட உலகில் ஓர் நடிகை. ஆனால் ஐயா, எனக்கு இந்த பாவ வாழ்க்கை போதும். எனக்கு இந்த பாவ வாழ்க்கை போதும். தயவு செய்து நானும் மற்றவர்களைப் போல திருமணம் முடித்து ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ எனக்கு ஆண்டவர் வழி வகுக்க எனக்காய் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த பாவ வாழ்க்கை போதும். தேவனுக்கேற்ற துக்கம். என் அன்புக்குரியவர்களே, பணமில்லை, பணமில்லை, வேலையில்லை, வேலையில்லை, பொருள் இல்லை, பொருள் இல்லை என்றே நாம் எண்ணி 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 லௌகீக துக்கத்திலேயே நாம் கலங்கி நிற்போமானால் அந்த துக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆனால் இரண்டாவது நான் சொன்ன பெண்ணை போல, அப்பா, எனக்கு பணம் வேண்டியதுதான், வேலை வேண்டியதுதான், அழகிய மனைவி அவசியம்தான், கம்பீர தோற்றமுடைய புருஷன் வேண்டும் தான், குழந்தை வேண்டும் தான். ஆனால் எல்லாவற்றின் மத்தியில் நான் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய், இருதயத்திற்கு ஏற்றவளாய், உம்மை பிரியப்படுத்துகிறவளாய், பிரியப்படுத்துகிறவனாய் நான் இருக்க வேண்டும் ஐயா. இதையும் தாரும், அதையும் எனக்கு தார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை தேவன் விரும்புவார். எனக்கு பரிசுத்தம் இல்லையே, எனக்கு ஆண்டவருடைய சேவையை செய்ய முடியவில்லையே, வேதத்தின்படி நடக்க முடியவில்லையே, நீதியாக நடக்க முடியவில்லையே என்று புலம்புகிற ஒரு புலம்பல் தேவனுக்கு இனிமையானது. எனவே நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை கேட்டு புலம்புவதோடு கூட தேவனோடு வாழ வேண்டும் என்றும் நாம் புலம்புவோமா? அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமா இதை அருளி செய்வார். நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஆறுதல் படுத்துவார். இரண்டு பக்கம் நம்மை ஆறுதல் படுத்துவார்.